ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம எம்எஸ் எக்ஸலில் ஃபில்டர் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டா செலெக்ஷனில் இருக்கும்போது டேபிள் டிசைன்ற டேப் எனேபிள் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இது டேபிளாக இருக்கிறதுனால டேபிள் டிசைன்ற டேப் எனேபிள் ஆகிருக்கும். டேபிள் செலெக்ஷனில் இல்லாத போது டேபிள் டிசைன் இருக்காது. இப்போ ஈக்குவல் டு ஃபில்டர் ஃபங்க்ஷன் அரே ஆர்குமெண்ட்டில் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டேபிளோட நேம் கோர்ஸ் டீட்டெயில்ஸ், அதை டேப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கமா இன்க்ளூட் வந்து க்ரைட்டீரியா மாதிரி. இப்போது எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோன்னா கோர்ஸை பேஸ் பண்ணி தான். அதனால் கோர்ஸ் டீட்டெயில்ஸுன்றதை கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எதை பேஸ் பண்ணினா கோர்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபில்டர் பண்ண போகிறோம். அதனால் டேப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எதை ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்க போகிறோன்னா கோர்ஸ் பேஸ் பண்ணி தான். அதனால் ஈக்குவல் டு இந்த G2ன்ற செல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கமா இஃப்எம்டி ஆர்குமெண்ட்டில் இப்போ எம்டிஆர் இருந்ததுன்னா என்ன வரணும்னு நம்ம கொடுக்கணும். இப்போ நோ டேட்டான்னு கொடுக்கலாம். இப்போது டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே போயிட்டு இப்போது எம்எஸ் எக்ஸல்னு கொடுக்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இங்கே டெமோ கிரியேட்டர்னு இப்போ கொடுக்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இல்லைனா வேறு ஏதாவது ரியாக்ட் ஜேஎஸ் கொடுக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட்டு யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொண்டு வரலாம். ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸிங் மல்டிபிள் க்ரைட்டீரியா கூட இருக்குது. அது வந்து ஈக்குவல் டு ஃபில்டர் ஃபங்க்ஷன் அரே ஆர்குமெண்ட்டில் இந்த டேபிளை கொடுத்துடலாம். மல்டிபிள் க்ரைட்டீரியான்னு டேபிள் நேம் இருக்குது. கமா இன்க்ளூட் ஆர்குமெண்ட்டில் நம்ம ரெண்டு க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி பண்ண போகிறோன்றதுனால இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோன்னா கோர்ஸை பேஸ் பண்ணி இதை அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு எதை ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்க போகிறோன்னா இந்த செல்லுன்னு கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது ஆஸ்டரிஸ்க் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டாவது க்ரைட்டீரியா கொடுக்க போகிறோம். இந்த டேபிளோட நேம் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ எதை பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோன்னா ஃபீஸ் பேலன்ஸ். அதனால் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபீஸ் பேலன்ஸை கொடுத்துடலாம். ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு greater than or equal to இந்த செல்லுன்னு கொடுத்துடலாம். ஃபீஸ் பேலன்ஸோட செல்லு கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இல்லைனா அந்த க்ரைட்டீரியா இன்க்ளூட் ஆர்குமெண்ட்டுக்கு அடுத்து இஃப்எம்டியில் வந்து இப்போ நோ டேட்டா ஃபவுண்டுன்னு கொடுக்கலாம். நோ டேட்டா ஃபவுண்டுன்னு கொடுத்துட்டு இப்போ டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து எம்எஸ் வேர்டுன்னு கொடுக்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி டெமோ கிரியேட்டர்னு கொடுக்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இல்லைனா இங்கே ஃபீஸ் பேலன்ஸில் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு இப்போ 6000 கொடுக்குறோம். இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாற்றுறோம். அதுக்கேற்ற மாதிரி எம்எஸ் எக்ஸலில் இருந்துச்சுன்னா மாறும். இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் க்ரைட்டீரியா யூஸ் பண்ணியும் கொண்டு வரலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஸ்பில் ஆகி தான் வந்திருக்கு ரிசல்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்பேஸ் இருந்தால் கூட இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ஸ்பில் எரர் தான் வரும். இப்போ ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் ஃபஸ்ட்டு இங்கே பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலீட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு டேட்டா இருக்குது, இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ஸ்பில் எரர் தான் வரும். அதனால் இங்கே ஸ்பில் ஆகி வந்திருக்கிற இடத்துல எந்த டெக்ஸ்ட்டும் ஸ்பேஸ் இருந்தால் ஸ்பில் எரர் வரும். இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். மல்டிபிள் க்ரைட்டீரியா, சிங்கிள் க்ரைட்டீரியா ரெண்டுமே கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம்.